அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற முகவரை, அட்டவணை, பகுதிகள் இந்த 3 டாப்பிக்கில் இருந்தும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். சரிங்களா? வாங்க. ஒன்று, இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை என அழைக்கப்படுவது எது? இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை என அழைக்கப்படுவது எது? எது? முகவுரை. நேருவால் முன்மொழியப்பட்ட நோக்க தீர்மானம், அதாவது நேருவால் முன்மொழியப்பட்ட நோக்க தீர்மானம் எப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டது? எப்பொழுது அப்படின்னா 1946 டிசம்பர் 13. 1946 டிசம்பர் 13. நோக்க தீர்மானம் முகவுரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். நோக்க தீர்மானம் முகவுரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போ? 1947 ஜனவரி 22. 1947 ஜனவரி 22. அடுத்தது, அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எது? அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எது? எது அப்படின்னா முகவுரை. அடுத்தது, முகவுரை எந்த அரசியலமைப்பின் மாதிரியாக கொண்டு உருவாகியது அல்லது உருவானது? முகவுரை அப்படிங்கிற ஒரு ஐடியா எந்த அரசியலமைப்பை பார்த்து நம்மளுக்கு வந்தது அப்படின்னா அமெரிக்க அரசியலமைப்பு. இதுதான் உலகத்திலேயே உருவான முதல் அரசியலமைப்பும் கூட. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பிற்கு முகவுரை தேவை என கூறியவர் யார்? இந்திய அரசியலமைப்பிற்கு முகவுரை தேவை என கூறியவர் யார்? முதலாக அரசியலமைப்பு எழுதிட்டு இருக்கும்போதே அதுக்கு அரசியலமைப்பு தேவை, அதாவது முகவுரை தேவை அப்படின்னு சொல்லி கூறியது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்தது, பிரெஞ்சு புரட்சியின் விளைவாக முகவுரையில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் என்னென்ன? பிரெஞ்சு புரட்சியின் விளைவாக இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட அல்லது முகவுரையில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னா குடியரசு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். குடியரசு, சமத்துவம், சகோதரத்துவம். இந்த 4 வார்த்தைகளும் பிரெஞ்சு புரட்சியின் தாக்கத்தின் காரணமாக முகவுரையில் சேர்க்கப்பட்டது. அடுத்தது, சோவியத் ரஷ்யாவிடமிருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்கள் என்னென்ன? அன்றைய காலகட்டத்தில் பெரிய நாடுகள், பொருளாதார நாடுகள், வல்லரசு நாடுகள், அரசியலமைப்பு இருக்கிற மிகப்பெரிய நாடுகள் எது அப்படின்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும். எது? அமெரிக்காவும் ரஷ்யா. இது 2 தான் இருந்தது. அமெரிக்காவை தான் முதல் அரசியலமைப்பு தோன்றியதுனால அதிலிருந்து நிறைய கருத்துக்கள் எடுத்திருப்போம். அதே மாதிரி சோவியத் ரஷ்யாவிடம் என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா கருத்துக்கள் என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. ஏன் அப்படின்னா சோவியத் கம்யூனிஸ்ட், முழுக்க அது என்ன நாடு அப்படின்னா கம்யூனிஸ்ட் நாடு. அதனால் சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி இது எல்லாமே எங்கேருந்து எடுத்துருக்குன்னா சோவியத் ரஷ்யாவிட்டம் எடுத்துருக்கு. அதுக்கடுத்தது, மக்களே அதிகாரத்தின் தோற்றுவாய் என கூறுவது? மக்கள் தான் என்னதான் அரசியலமைப்பு எழுதினாலுமே இந்தியாவுடைய அடிப்படை அல்லது அதிகாரத்தினுடைய முழு தோற்றுவாய் யார் அப்படின்னு மக்கள் தான் அப்படின்னு கூறுவது எது அப்படின்னா முகவுரை. அடுத்தது, நமது நோக்கங்கள் என முகவுரை கூறுவது? நம்ம இந்திய மக்களுடைய நோக்கங்களாக அல்லது இந்திய அரசினுடைய நோக்கங்களாக கூறுவது எது அப்படின்னு முகவுரை கூறுது அப்படின்னா நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அடுத்தது, அடிப்படை கட்டமைப்பை எவ்விதத்திலும் சிதைக்காமல் திருத்தம் மேற்கொள்ளலாம் என கூறும் சட்டப்பிரிவு எது? அடிப்படை கட்டமைப்பை முகவுரைன்னு கிடையாது, பொதுவாகவே அரசியலமைப்பை அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் சிதைக்காமல் திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுகிற சட்டப்பிரிவு எது அப்படின்னா சரத்து 368. சட்டத்திருத்தத்துடைய சரத்து எது அப்படின்னா 368. இது ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். அடுத்தது, முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஒரே ஒரு முறை தான். எத்தனை முறை? ஒரே ஒரு முறை தான், 1976. அடுத்தது, 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டிருக்கு. 1976ஆம் ஆண்டு அந்த சட்ட திருத்தம் எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்னா 42வது சட்ட திருத்தம். அதன் மூலியமாக சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னா சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு.
சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தைகளும் சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்தது, நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறது. நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறது என கூறியவர் யார்? யார் அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் போன்றது முகவுரை. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் போன்றது முகவுரை என கூறியவர் தாக்கூர் தாஸ் பார்கவா. தாக்கூர் தாஸ் பார்கவா. வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை என கூறியவர் வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை என கூறியவர் சர் வில்லியம் ஐவர் ஜென்னிங்ஸ். இது ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடியது. வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை என கூறியவர் சர் வில்லியம் ஐவர் ஜென்னிங்ஸ். அரசியலமைப்பின் அடையாள அட்டை போன்றது முகவுரை என கூறியவர் அரசியலமைப்பின் முகவுரை போன்றது அரசியலமைப்பின் அட்டை போன்றது முகவுரை. முகவுரை அரசியலமைப்போட அட்டை அது போன்றது அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா என்ஏ பல்கிவாலா. என்ஏ பல்கிவாலா. அடுத்தது, நமது மக்களாட்சி குடியரசின் ஜாதகமே முகவுரை. நமது மக்களாட்சி குடியரசினுடைய ஜாதகமே முகவுரை என கூறியவர் கேஎம் முன்ஷி. அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு முகவுரை என கூறியவர் இந்திய அரசியலமைப்பினுடைய முக்கிய குறிப்பே முகவுரை தான் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் பார்கர். எர்னஸ்ட் பார்கர். அதே மாதிரி ஜனவரி 26, 1950 நிலவரப்படி முகவுரையில் எத்தனை வார்த்தைகளின் இருந்தது? அதாவது அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொழுது எத்தனை வார்த்தைகள் முதலாக இருந்தது அப்படின்னா இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு. இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு. சரியா? இந்த 3 வார்த்தைகள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள், 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் இணைக்கப்பட்ட வார்த்தைகள் என்னென்ன? 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் இணைக்கப்பட்ட வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னா சமதர்மம், சமய சார்பின்மை அல்லது மதச்சார்பின்மை மற்றும் ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தையும் சேர்க்கப்பட்டது. இப்போ 2026 இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற முகவுரையில் இருக்கிற வார்த்தைகளோட வரிசைகள் எப்படி இருக்குது அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ட்ரிபிள்எஸ் டிஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டாவே நம்மளுக்கு அந்த இது டக்குன்னு ஞாபகம் வரும். 1 இறையாண்மை, சாவரிஜின், சமதர்மம், சோசியலிஸ்ட், மதச்சார்பின்மை, செக்யூலர், மக்களாட்சி, டெமோக்ராட்டிக், குடியரசு ரிப்பப்ளிக். இந்த 5 வார்த்தைகளும் இதே லைனில் தான் எப்படி இருக்குது முகவுரையில் இருக்குது. இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. அடுத்த கொஷின், முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என கூறிய வழக்கு எது? முதலாக இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பிறகு முகவுரை ஏதோ ஒரு சிறு பிரச்சனைகளால் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடுறாங்க. அது முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல என கூறிய வழக்கு இது அப்படின்னா பெருபாரி வழக்கு 1960. இது அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின். அடுத்தது, முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அடிப்படை கட்டமைப்பை மாற்றாமல் சரத்து 368 படி திருத்தம் செய்யலாம் என கூறிய வழக்கு இல்லை அப்படின்னு சொன்ன வழக்கு பெருபாரி வழக்கு 1960. அதுவும் ஒரு பகுதி தான், அதில் மாற்றலாம் அப்படின்னு சொன்ன வழக்கு இது அப்படின்னா கேசவானந்த பாரதி வெர்சஸ் கேரள அரசு வழக்கு 1973. இதுக்கு பிறகு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1976 அந்த 3 வார்த்தைகளை சேர்த்துருப்பாங்க. கேசவானந்த பாரதி வெர்சஸ் கேரள அரசு வழக்கு 1973. அதே மாதிரி 1905 மீண்டும் ஒரு முறை முகவுரையானது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய வழக்கு எது? முதல்ல பெருபாரி வழக்கில் இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் கேசவானந்த பாரதி வழக்கில் அது முகவுரையும் அரசியலமைப்பில் ஒன்று தானாங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையாக 1905 திரும்பி நடந்த வழக்கு எது அப்படின்னா எல்ஐசி வழக்கு 1905. அடுத்தது, இறையாண்மை எம்மொழிச்சொல் சூப்பரானஸ் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்த சொல் தான் இறையாண்மை. அந்த சூப்பரானஸ் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா உயர்ந்த அல்லது மேன்மை என்பது பொருள்.
என்ன வார்த்தை? இறையாண்மைங்கிறது லத்தீன் வார்த்தை. அந்த லத்தீன் வார்த்தைக்கு மீனிங் என்ன? உயர்ந்த அல்லது மேன்மை அப்படிங்கிறது பொருள். அப்புறம் இறையாண்மை எனும் சொல் முதலாக பயன்படுத்தியவர். இறையாண்மை அப்படிங்கிற சொல்லை முதலாக உலகத்திலேயே பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா ஜூன் போர்டின் 1576 ஜூன் போர்டின் 1576 அவர் எழுதிய குடியரசு அப்படிங்கிற ஒரு நூலில் முதலாக எழுதுகிறார். அடுத்தது இறையாண்மை எதை குறிப்பிடுகிறது? பொதுவாகவே இறையாண்மை அப்படின்னா எதுனா அப்படின்னா யாருக்கும் யாரும் அடிமையாக கிடையாது, யாருக்கும் கீழேயும் கிடையாது, மேலேயும் கிடையாது அப்படிங்கிற ஒரு பொதுவான கோட்பாடு. ஆனால் அரசியலமைப்பில் ஏன் அந்த வார்த்தையோட மீனிங் என்ன அப்படின்னா இந்தியா வேறு எந்த அரசையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது பொருள். அதாவது இந்தியா சுதந்திரமான நாடு அப்படிங்கிறத தெளிவாக தனக்கு தேவையானது அதுவே செஞ்சுக்கும் அப்படிங்கிறது தான் இதை முழுசாக அதோடைய அர்த்தங்களாக எடுத்துக்கலாம். சரியா? இறையாண்மையின் வகைகள் பாருங்கள். மொத்தம் இறையாண்மையினுடைய வகைகள் 4 இருக்குது. எத்தனை? 4. அதில் 1 பெயரளவு மற்றும் உண்மையான இறையாண்மை, சட்ட இறையாண்மை, அரசியல் இறையாண்மை, மக்கள் இறையாண்மை. பெயரளவு இறையாண்மை, சட்ட இறையாண்மை, அரசியல் இறையாண்மை, மக்கள் இறையாண்மை. அடுத்தது இறையாண்மை உயர்வான அதிகாரம் என கூறியவர். இறையாண்மை உயர்வான அதிகாரம் என கூறியவர் அரிஸ்டாட்டில். அதே மாதிரி இறையாண்மை தொடர்புடைய வழக்குகள் என்னென்ன இந்தியாவில் நடந்திருக்கு அப்படின்னா 4 வழக்குகள் நடந்திருக்கு. ஏகே கோபாலன் வெர்சஸ் மதராஸ் அரசு 1950. அடுத்தது மதன கோபால் வெர்சஸ் இந்திய அரசு 1954. சிந்தட்டிக்ஸ் வெர்சஸ் உத்தரப்பிரதேச அரசு 1990. இந்திரா காந்தி வெர்சஸ் ராஜநாராயணன் 1975. இந்த 4 வழக்குகளும் இந்திய அரசியலமைப்பின் இறையாண்மை தொடர்புடைய மிக முக்கியமான வழக்குகள். அடுத்தது சமதர்ம கொள்கை எதனை அடிப்படையாக கொண்டது? சமதர்மம் அப்படிங்கிறது சமதர்ம கொள்கை அப்படிங்கிறது எதனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா மார்க்சிசம் காந்தி தத்துவம் முழுக்க மக்களை அடிப்படையாக கொண்டது. அடுத்தது சமதர்மத்தின் முக்கிய நோக்கம் என்ன? சமதர்மம் அப்படின்னாவே மிக முக்கியமானது மக்கள் நல அரசு. செக்யூலரிசம் என்ற சொல் எதிலிருந்து தோன்றியது? செக்யூலரிசம் என்ற சொல் எதிலிருந்து தோன்றியது? செக்யூலம் அப்படிங்கிற லத்தீன் சொல்லிலிருந்து தோன்றியது. மதச்சார்பின்மையை பின்பற்றி வெற்றி பெற்ற இந்திய அரசர் யார்? மதச்சார்பின்மையை பின்பற்றி வெற்றி பெற்ற அரசர் யார் அப்படின்னா மகாராஜா ரஞ்சித் சிங். சுதந்திரத்திற்கு முன்பு மகாராஜா ரஞ்சித் சிங். மக்களாட்சி என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார்? அதாவது மக்களால் ஆட்சி செய்கிறது அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் இது என்ன முழுமையான மீனிங் பெறாமே முதலாகவே பயன்படுத்தியது யார் அப்படின்னா ஹெரடோட்டஸ். கிட்டத்தட்ட ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி. இவர் தான் யார் அப்படின்னா வரலாற்றின் தந்தை, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபாதர். அடுத்தது டெமோக்ரஸி என்ற சொல் எதிலிருந்து பெறப்பட்டது? இப்போ பொதுவாகவே மக்களாட்சிக்கு டெமோக்ரஸி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஆனால் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அது எங்கே இருந்து எடுத்தப்பட்டதுன்னா முதலாக கிரேக்கத்திலேருந்து எடுக்கப்பட்டது. அது டெமாஸ் மற்றும் கிரேட்டியா அப்படின்னு பிரிக்கிறோம். அதுக்கு டெமாஸ் அப்படின்னா மீனிங் மக்கள், கிரிட்டியா அப்படின்னா ஆட்சி. அப்புறம் அதுக்கு என்ன ஒன்றா சேர்ந்து சொல்லும்போது மக்களாட்சி அப்படிங்கிறது இருக்கும். முக்கியமாக டெமோக்ரஸி அப்படின்னா எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா கிரேக்க சொல். மக்களாட்சியினுடைய பிறப்பிடம் என்ன அப்படின்னா இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், கிரேக்கம். ஐநா சபை உலக மக்களாட்சி தினமாக எப்பொழுது அறிவித்தது? ஐநா சபை உலக மக்களாட்சி தினமாக அறிவித்தது செப்டம்பர் 15. அதை உலக நாடுகள் எப்போதுலேருந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா 2007 அனௌன்ஸ் பண்ணாங்க. எந்த நாள்? செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினம். மக்களாட்சியின் தூண் என கருதப்படுவது, மக்களாட்சியில் இதுதான் முக்கியம் அப்படின்னு எது மிக முக்கியமானதுன்னா தேர்தல் தான். மக்களாட்சியினுடைய தூணில் மிக முக்கியமானது தேர்தல். ஜனநாயகம் என்னும் கருத்து மக்களாட்சி அரசிற்கு அடித்தளமாக உள்ளது என கூறியவர். ஜனநாயகம் என்னும் கருத்து மக்களாட்சி அரசிற்கு அடித்தளமாக உள்ளது என கூறியவர் ஹெரடோட்டஸ், வரலாற்றின் தந்தை. மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம் என்று கூறியவர். மக்களாட்சி என்பது பலருடைய அரசாங்கம் என கூறியவர் அரிஸ்டாட்டில். மக்களாட்சி என்பது ஒரு அரசாங்க முறை, அதில் மக்கள் அனைவரும் பங்கு வழங்குகின்றனர் அல்லது பங்கு பெறுகின்றனர் அப்படிங்கிற சொன்னது ஷீலே.
அடுத்தது மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி ஆகும். இதை தான் நம்ம ஸ்கூல்லேருந்து காலேஜிலேருந்து இது வரைக்குமே அடிக்கடி கேட்டுட்ருக்கிற ஒரே ஒரு கோட் எது அப்படின்னா ஆபிரகாம் லிங்கன் சொன்ன மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. அடுத்தது நேரடி மக்களாட்சி முதலில் எங்கு தோன்றியது? நேரடியாக மக்கள் தேர்தலில் பங்கெடுத்து ஒரு சில முக்கியமான இதில் விஷயங்களில் மக்களே நேரடியாக பங்கு கொள்வது எங்கே நடந்தது அப்படின்னா கிரேக்கத்தில் இருக்கிற ஏத்தன்ஸ் நாட்டில் நடந்தது. இன்றைக்கும் நேரடி மக்களாட்சி நடைபெறும் மிக முக்கியமான நாட்டிற்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியது சுவிட்சர்லாந்து. மறைமுக மக்களாட்சி நடைபெறும் நாடுகளுக்கு எடுத்துக்காட்டு மிகப்பெரிய நாடுகளில் இன்றைக்குமே மறைமுக மக்களாட்சியில் இருக்கிற நாடுகளில் இந்தியா, இங்கிலாந்து, கனடா. சுதந்திரம் என்பது எம்மொழி சொல். சுதந்திரம் அப்படின்னா லிபர் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பிறந்தது. அடுத்தது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற கருத்துகள் தோன்றியது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற கருத்துகள் எங்கிருந்து தோன்றியது, எப்பொழுது தோன்றியது? பிரெஞ்சு புரட்சி 1789 தோன்றியது. அடுத்தது சட்டங்கள் இல்லையெனில் அங்கே சுதந்திரம் இல்லை என கூறியவர். சட்டங்கள் இல்லையெனில் அங்கே சுதந்திரம் இல்லை என கூறியவர் ஜான் லாக். சமத்துவம் எங்கிருந்து உருவானது? சமத்துவம் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து உருவானா இக்குவாலிஸ் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து உருவானது. சரியா? அடுத்தது அட்டவணைகள் பாருங்கள். அட்டவணைகளில் 1950 இந்திய அரசியலமைப்பு உருவான போது இருந்த அட்டைகள் 8 அட்டவணை. அப்போ 2026 இருக்கிறது 12 அட்டவணை. அப்போது அட்டவணைகளில் முதல் அட்டவணை எதை பற்றி கூறுகிறது, அதாவது எதை பற்றி இருக்கிறது அப்படின்னா மாநிலங்களின் பெயர்கள், பிரதேச அதிகாரங்கள். முதல் அட்டவணையில் மாநிலங்களுடைய பெயர்கள், பிரதேசங்களுடைய அதிகாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது ரெண்டாவது அட்டவணையில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கீழ்கண்ட நபர்களின் சம்பளம், படிகள், இது ரெண்டுமே இருக்குது. இவங்க கீழே இருக்கிறவங்களுடைய சம்பளமும் படிகள் பற்றிய விவரங்கள் தான் இரண்டாவது அட்டவணையில் இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் இந்திய கூட்டாட்சிக்கு அல்லது இந்திய சுதந்திரம் பெற்ற இந்திய நாட்டில் மிக முக்கியமான அலுவலர்கள் அப்படின்ற மாதிரி கணக்கு. 1 குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர், மக்களவை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர், மாநிலங்களவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர், மாநில சட்டசபைகளின் சபாநாயகர், துணை சபாநாயகர், மாநில சட்ட மேலவைகளின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், இந்திய கணக்கு மற்றும் தலைமை தணிக்கை அதிகாரி. இவங்க எல்லாமே இந்திய அரசினுடைய மிக முக்கியமான அலுவலகர்கள். இவங்களுடைய சம்பளமும் படிகளும் இரண்டாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது 3வது அட்டவணையில் என்ன இருக்குது அப்படின்னா கீழ்கண்ட நபர்களின் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகள் இருக்குது. எது அப்படின்னா யாரோட பதவி பிரமாணம் உறுதிமொழி இருக்குது அப்படின்னா மத்திய அமைச்சர்கள், பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர்கள், அடுத்தது பாராளுமன்ற உறுப்பினர்கள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், இந்திய கணக்கு மற்றும் தலைமை தணிக்கை அதிகாரி, மாநில அமைச்சர்கள், மாநில சட்டசபை தேர்தல் வேட்பாளர்கள், மாநில சட்டசபை உறுப்பினர்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள். இவங்களுடைய பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழிகள் பற்றிய விஷயங்கள் ஃபுல்லாமே எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3வது அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 4வது அட்டவணையில் என்ன இருக்குது அப்படின்னா மாநிலங்களவையில் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றி கூறுதல். மாநிலங்களுடைய நலனுக்காகவே இருக்கிறது மாநிலங்களவை. அதில் 4வது அட்டவணையில் இருக்கிறது மாநிலங்களவையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றி கூறுவது தான் 4வது அட்டவணை. அடுத்தது 5வது அட்டவணையில் என்ன இருக்குது அப்படின்னா பழங்குடியினர் மற்றும் அந்த பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஷெட்யூல் கேஸ்ட் இருக்காங்களே, எஸ்சி பகுதிகளை நிர்வகிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பற்றியது. எஸ்சி மற்றும் எஸ்டி பகுதிகளை நிர்வகிக்கும் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் பகுதிகளை நிர்வகிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை பற்றியது தான் 5வது அட்டவணை. அடுத்தது 6வது அட்டவணை கூறுவது என்ன அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்களான அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் போன்றவற்றில் உள்ள பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்வது தொடர்பான விதிமுறைகள். இதெல்லாமே கிழக்கு
மாநிலங்கள்னு சொல்லுவாங்க. ரொம்ப மலைப்பாங்கான அல்லது வளர்ந்து வரும் மாநிலங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம் போன்றவற்றில் உள்ள பழங்குடியின பகுதிகளை நிர்வாகம் செய்வது தொடர்பான விதிமுறைகள். அடுத்தது 7வது அட்டவணையில் என்ன இருக்குது அப்படின்னா, மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வினை கூறும் பட்டியல்களை கொண்டுள்ளது. இந்த 3 பட்டியல்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த பட்டியல்களை கூறுவது தான் 7வது அட்டவணை. மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வினை கூறும் பட்டியல் பற்றியது ஆகும். அது வந்து என்னது, பொதுப்பட்டியல் வரும், அதுக்கப்புறம் மத்திய பட்டியல் வரும், அதுக்கப்புறம் மாநில பட்டியல் வரும். 3 வகையான பட்டியல்கள் இருக்குது. ஒன்று வந்து மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். 3 பட்டியல் இருக்குது. இன்றைக்கி மத்திய பட்டியல் எத்தனை துறைகள் இருக்குன்னா 100 துறைகள் இருக்குது. மாநில பட்டியலில் 61 துறைகள் இருக்குது. பொதுப்பட்டியலில் 52 துறைகள் இருக்குது. அடுத்தது 8வது அட்டவணையில் என்னென்ன கூறுவது அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது 8வது அட்டவணை வந்து மொழிகளை பற்றி கூறுகிறது. அதனால் அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி கூறும் அட்டவணை வந்து 8வது அட்டவணை. 1950 இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது 14 மொழிகள் இருந்தது. இன்றைக்கி 2026 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டதாக உள்ளது. இது இப்படி கூட கேட்கலாம். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது இருந்த மொழிகள், அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து 14. 2026 இருக்கிறது வந்து 22 மொழிகள். அது என்னென்ன மொழிகள் பார்க்கலாமா? அசாமி, பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடம், காஷ்மீரி, மலையாளம், மராத்தி, ஒரியா, பஞ்சாப், சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, உருது, சிந்தி, கொங்கணி, மணிப்புரி, நேபாளி, போடோ, டோகிரி, சாந்திலி, மைதிலி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பழமையான மொழிகளாக இருக்கும். இன்னொன்று, மக்கள் அதிகமாக பேசக்கூடிய மொழிகளாக இருக்கும், தொன்மை வாய்ந்ததாக இருக்கும், அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய பேசக்கூடிய மொழிகளாகவும் இருக்கலாம். இது மாநிலங்களுடைய உரிமைகளையும் இது பிரதிபலிப்பதாக அமைகிறது. அடுத்தது 9வது அட்டவணை என்னென்ன சொல்லுது அப்படின்னா, 1951ஆம் ஆண்டு முதல் சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்ட அட்டவணை ஆகும். எப்போ 9வது அட்டவணை சேர்க்குறாங்க? 1951 முதல் சட்ட திருத்தத்தின்படி இந்த அட்டவணையை சேர்க்குறாங்க. இது என்னென்ன கூறுகிறது அப்படின்னா, நிலச்சீர்திருத்தம், நிலவரி, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு பற்றிய விதிமுறைகள். 9வது அட்டவணை 1951ஆம் ஆண்டு முதல் சட்ட திருத்தத்தின்படி இணைக்கப்பட்டது. இதில் என்னென்ன விதிமுறைகள் இருக்குது அப்படின்னா, நிலச்சீர்திருத்தம், நிலவரி, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு போன்ற விதிமுறைகள் அடங்கியது தான் 9வது அட்டவணை. அடுத்தது 10வது அட்டவணையில் என்ன இருக்குது அப்படின்னா, 1985 52வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. 1985 52வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, கட்சித்தாவல் பற்றிய தகுதி நீக்கம் பற்றியது. கட்சித்தாவல் பற்றிய தகுதி நீக்கம் பற்றியது தான் 10வது அட்டவணை. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் இது. கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் யாரிடம் மட்டுமே உள்ளது? கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் யாரிடம் மட்டுமே உள்ளது? சபாநாயகர். கட்சித்தாவல் தடை சட்டம் முதலில் பயன்படுத்திய மாநிலம் எது? கொண்டு வந்த பிறகு முதலாக பயன்படுத்திய மாநிலம் எது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்தது, கட்சித்தாவல் தடை சட்டம் எத்தனையாவது சட்ட திருத்தம்? கட்சித்தாவல் தடை சட்டம் எத்தனையாவது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா 52வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்தாங்க. அடுத்தது, கட்சித்தாவல் தடை சட்டம் தொடர்பான சரத்துகள் என்னென்ன அப்படின்னா, சரத்து 101, 102, 190, 191. இது எல்லாமே கட்சித்தாவல் தடை சட்டம் சார்ந்த சரத்துகள். அடுத்தது 11வது அட்டவணை வந்து என்ன அப்படின்னா, இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1992 73வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது அல்லது உருவாக்கப்பட்டது, சேர்க்கப்பட்டது. இது என்ன கூறுகிறது அப்படின்னா, பஞ்சாயத்தினுடைய அதிகாரம் மற்றும் கடமைகளை கூறுகிறது. பஞ்சாயத்தினுடைய அதிகாரம் மற்றும் கடமைகளை கூறுகிறது. அடுத்தது 12வது அட்டவணை வந்து அதே வருஷம் 1992 74வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது. இதோடு என்னென்ன இருக்குது அப்படின்னா, நகராட்சியின் அதிகாரம் மற்றும் கடமைகள். நகராட்சியின் அதிகாரம் மற்றும் கடமைகள் இருக்குது. இது வரைக்கும் என்னது அட்டவணைகள் முடிஞ்சு. அடுத்தது பகுதிகள் பார்க்கலாம். 1950 22 பகுதிகளாக இருந்தது. இன்றைக்கி வந்து 2026 25 பகுதிகளாக அரசியலமைப்பு இருக்குது. முதல் பகுதியில்
பகுதி 1ல் ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையையும் பற்றி இருக்கிறது. ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் பகுதி 1ல் இருக்குது. அதோடைய சரத்துகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்து 1லேருந்து 4 வரைக்கும், சரத்து 1லேருந்து 4 வரைக்கும் ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் பற்றி கூறுகிறது. அடுத்தது பகுதி 2 குடியுரிமை பற்றியது. பகுதி 2 வந்து குடியுரிமை பற்றியது. அதனுடைய சரத்துகள் என்னென்ன அப்படின்னா 5லேருந்து 11 வரைக்கும், 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கிற சரத்துகள் எதை பற்றியது? குடியுரிமை பற்றியது. அடுத்தது பகுதி 3ல் பகுதி 3ல் இருக்கிறது வந்து அடிப்படை உரிமைகள். சரத்து வந்து 12லேருந்து 35 வரைக்கும். இந்த குடியுரிமையும் இந்த அடிப்படை உரிமைகளும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடிப்படை பகுதி 3 வந்து எதை சார்ந்தது? அடிப்படை உரிமைகள். அதோடைய ஆர்டிக்கல் என்ன? இப்போ சரத்து 12லேருந்து 35 வரைக்கும். அடுத்தது பகுதி 4 வந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். இதோட சரத்து வந்து பார்த்திங்கன்னா 36லேருந்து 51 வரைக்கும். அடுத்து 4A இருக்கிறது அடிப்படை கடமைகள். அதோட சரத்து என்ன அப்படின்னா 51A. இதுவும் கேட்கக்கூடிய கொஷின். பகுதி 4A வந்து அடிப்படை கடமைகள் பற்றியது. அதோடைய சரத்து வந்து என்ன அப்படின்னா 51A. அடுத்தது பகுதி 5 வந்து மத்திய அரசாங்கம் சார்ந்தது. பகுதி 5 வந்து மத்திய அரசாங்கம் சார்ந்தது. அதோடைய சரத்துகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரத்து 52லேருந்து 151 வரைக்கும். அதில் நிர்வாகத்துறை வந்து 52லேருந்து 78 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி பாராளுமன்றம் வந்து 79லேருந்து 122 வரைக்கும் இருக்கிற சரத்துகள். அதே மாதிரி குடியரசுத் தலைவரின் சட்டமியற்றும் அதிகாரம் வந்து 123 ஆர்டிக்கல் 123. அப்புறம் வந்து உச்சநீதிமன்றம் பற்றிய சரத்துகள் வந்து 124லேருந்து 147 வரைக்கும். அப்புறம் இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை தலைவர் பற்றிய ஆர்டிக்கல் இருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்கள் பகுதி 6ல் வந்து மாநில அரசாங்கம். பகுதி 6 வந்து மாநில அரசாங்கம். மாநில அரசாங்கத்தினுடைய சரத்துகள் வந்து 152லேருந்து 237 வரைக்கும். 152லேருந்து 237 வரைக்கும். அதில் பொதுவானவை வந்து ஆர்டிக்கல் 152. நிர்வாகத்துறை ஆர்டிக்கல் 153லேருந்து 167 வரைக்கும். அதே மாதிரி மாநில சட்டமன்றம் சம்பந்தமான ஆர்டிக்கல் வந்து 168லேருந்து 212 வரைக்கும். ஆளுநரின் சட்டமியற்றும் அதிகாரம் வந்து 213 ஆர்டிக்கல். உயர்நீதிமன்றங்கள் தொடர்பான சரத்துகள் வந்து 214லேருந்து 232 வரைக்கும். துணை நீதிமன்றங்கள் பற்றியது வந்து ஆர்டிக்கல் 233லேருந்து 237 வரைக்கும். அப்புறம் பகுதி 7 வந்து முதல் அட்டவணையில் உள்ள பி பகுதி மாநிலங்களை பற்றி கூறுகிறது. முதல் அட்டவணையில் உள்ள பி பகுதி, அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குங்களா, அதனுடைய மாநிலங்களை பற்றி கூறுகிறது. சரத்து வந்து 238. அடுத்தது பகுதி 8ல் யூனியன் பிரதேசங்களை பற்றி கூறுகிறது. யூனியன் பிரதேசங்களை பற்றிய விவரங்கள் உள்ளது. அதனுடைய சரத்துகள் 239லேருந்து 242 வரைக்கும். அப்புறம் பகுதி 9 வந்து ஊராட்சி அமைப்புகள். பகுதி 9 வந்து ஊராட்சி அமைப்புகளை பற்றி கூறுகிறது. அதனுடைய சரத்துகள் வந்து பார்த்திங்கன்னா 243லேருந்து 243 பகுதி 9A வந்து நகராட்சி அமைப்புகளை பற்றிய விளக்கங்கள் உள்ளன. அதோடைய சரத்துகள் வந்து 243Pலேருந்து 243ZG வரைக்கும். அடுத்தது பகுதி 9B கூட்டுறவு அமைப்புகள் வந்து சரத்து 243ZHலேருந்து 243ZT வரைக்கும். கூட்டுறவு அமைப்புகளில் அதாவது பகுதி 9B வந்து கூட்டுறவு அமைப்புகள் சம்பந்தமானது. அதோடைய சரத்துகள் 243ZHலேருந்து 243ZT வரைக்கும் இருக்குது. அடுத்தது பகுதி 10 வந்து தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பரப்பிடங்கள். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பரப்பிடங்களை பற்றி கூறுவது. அதோட சரத்துகள் பார்த்திங்கன்னா 244 மற்றும் 244A. அடுத்தது பகுதி 11 மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடைப்பட்ட உறவுகள். மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடைப்பட்ட உறவுகள். சரத்து வந்து 245லேருந்து 263 வரைக்கும். அதில் பிரிவுகள் இயல் 1, 2 இருக்கும். சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து ஆர்டிக்கல் 245லேருந்து 255. நிர்வாக உறவுகள் வந்து 256லேருந்து 263. அப்புறம் பகுதி 12 வந்து
நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள், வழக்குகள் சார்ந்தது. நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள், வழக்குகள் சார்ந்தது. சரத்து வந்து 264லேருந்து 300A, 264லேருந்து 300A வரைக்கும் உள்ளது. நிதி சார்ந்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 264லேருந்து 291 வரைக்கும். கடன் பெறுதல் வந்து 292லேருந்து 293 வரைக்கும். சொத்து ஒப்பந்தங்கள் வந்து சொத்து ஒப்பந்தங்கள் உரிமைகள் சார்ந்தது வந்து 294லேருந்து 300 வரைக்கும். சொத்துரிமை வந்து 300A முன்ன வந்து அடிப்படை உரிமைகளாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1978க்கு பிறகு சாதாரண ஒரு சட்ட உரிமையாக ஆர்டிக்கல் அதாவது பகுதி 12 சேர்த்துட்டாங்க. அப்புறம் 13 பாருங்கள், வணிகம். பகுதி 13 வணிகம், வர்த்தகம் மற்றும் இந்திய எல்லைக்கு உட்பட்ட உறவுகள். வணிகம், வர்த்தகம் மற்றும் இந்திய எல்லைக்கு உட்பட்ட உறவுகள் பற்றியது. சரத்து 301லேருந்து 307. அடுத்தது 14 பகுதி 14 மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கீழான பணிகள். அதில் சரத்து வந்து 308லேருந்து 323 வரைக்கும் இருக்குது. அரசு பணிகளுடைய சரத்துகள் 308லேருந்து 314 வரைக்கும். அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து 315லேருந்து 323 வரைக்கும். அடுத்தது பகுதி 14A தீர்ப்பாயங்கள் பற்றியது. சரத்து 323Aலேருந்து 323B வரைக்கும். 323Aலேருந்து 323B வரைக்கும். அடுத்தது பகுதி 15 எதை பற்றியதுன்னா தேர்தல்கள் பற்றியது. சரத்து 324லேருந்து 329A, 324லேருந்து 329A பற்றியது வந்து தேர்தல்கள். தேர்தல்களை இப்போ இது ரொம்ப முக்கியமானது. தேர்தல்களை பற்றி கூறும் பகுதி 15. சரத்து வந்து 324லேருந்து 329A வரைக்கும் இருக்கிறது. அதுக்கப்புறம் பகுதி 16 சில வகுப்பினர் தொடர்பான சட்ட வழிமுறைகள் மற்றும் சிறப்பு சலுகைகள். சில வகுப்பினர் தொடர்பான சட்ட வழிமுறைகள் மற்றும் சிறப்பு சலுகைகளை பற்றி கூறும் பகுதி 16. இதோட ஆர்டிக்கல் வந்து 330லேருந்து 342A, 330லேருந்து 342A. அடுத்தது பகுதி 17. பகுதி 17 வந்து ஆட்சி மொழி சார்ந்தது. பகுதி 17 வந்து ஆட்சி மொழி சார்ந்தது. இதோட சரத்துகள் வந்து ஆட்சி மொழி சரத்துகள் வந்து 343லேருந்து 351 வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கல் தான் ஆட்சி மொழி சார்ந்தது. அதுக்கப்புறம் அதில் என்னென்ன இதுக்கு அப்படின்னா மத்திய அரசினுடைய மொழிகள் வந்து 243லேருந்து 343லேருந்து 344 வரைக்கும். மண்டல மொழிகள் பற்றியது 345லேருந்து 347 வரைக்கும். உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற மொழிகள் பற்றியது 348 முதல் 349 வரைக்கும். சிறப்பு கட்டளைகள் வந்து 350 முதல் 351 வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கல். பகுதி 18 இது வந்து நெருக்கடி கால சட்டமுறைகள். நெருக்கடி கால சட்டமுறைகள் சரத்து 352லேருந்து 360 வரைக்கும். இதில் தான் அந்த 352 தேசிய அவசர நிலை, 356 மாநில அவசர நிலை, 360 நிதி அவசர நிலை இது சொல்லியிருப்பாங்க. இதில் இது வரைக்கும் 352 356 வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. நிதி அவசர நிலை வந்து இது வரைக்கும் இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு இது வரைக்கும் ஒரு டைம் கூட நடைமுறைப்படுத்தினது இல்லை. அடுத்தது 19 பாருங்கள், பல்வகைப்பட்டவைகள் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சரத்து வந்து 361லேருந்து 367 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் 20 பகுதி 20ல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இது ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு தான் மொத்த அரசியலமைப்பையுமே திருத்துறாங்க. அதோடைய அரசியலமைப்போட சட்ட திருத்தத்தினுடைய ஆர்டிக்கல் சரத்து எதுன்னு அப்படின்னா சரத்து 368. அடுத்தது பகுதி 21ல் தற்காலிக இடைநிலை சிறப்பு சலுகைகள் பற்றி கூறுகிறது. அதோடைய சரத்துகள் என்ன அப்படின்னா 369லேருந்து 392 வரைக்கும். அப்புறம் 22 பகுதி 22 குறுந்தலைப்பு தொடக்கம் அங்கீகரிக்கப்பட்ட இந்தி சொற்கள் திரும்ப பெறப்பட்ட விதிகள். குறுந்தலைப்பு தொடக்கம் அங்கீகரிக்கப்பட்ட இந்தி சொற்கள் திரும்ப பெறப்பட்ட விதிகள். இதோட சரத்துகள் என்ன அப்படின்னா 393லேருந்து 395 வரைக்கும். சரியா? முகவுரை, அட்டவணை, பகுதிகள் இந்த 3 டாப்பிக்லேருந்து ஓரளவுக்கு முக்கியமானதை சொல்லியிருக்கோம். தேங்க்யூ.